சாண்டில்யனின் ராஜதிலகம் பாகம் 28. கதவு திறந்திருக்கிறது என்று எச்சரிக்கை செய்தாள் மைவிழி. கதவை தாழிட்டு வந்த பல்லவன், வா இப்படி என்று அவளை மீண்டும் இறுக்கி பிடித்து கொண்டு பஞ்சனை அருகே அழைத்துச் சென்றான். ஆண் பிள்ளை என்பதை காட்டிவிட்டீர்கள் என்பதை வெட்கத்துடன் சொன்னாள். எப்படி ஆத்திரப்படுகிறீர்களே? ஆத்திரப்பட்டால் என்ன மைவிழி? அவகாசமில்லை என்று சொன்ன மைவிழி பஞ்சினையை விட்டு எழுந்தாள். ஏன் எழுந்து விட்டாய் மைவிழி என்று கேட்டான் இளவரசன். இளவரசே, என் உடல் பொருள் ஆவி அனைத்தும் உங்களுடையதுதான். ஆனால் இன்று உங்களிடம் நான் உரிமை கொண்டாட முடியாது. ஏனோ இன்று நீங்கள் என் வசத்தில் இல்லை. வேறு யார் வசத்தில் இருக்கிறேன்? ரங்கப்பதாக தேவியின் வசத்தில். யார் சொன்னது அப்படி? யாரும் சொல்லவில்லை. நாங்களே தீர்மானித்து விட்டோம். என்னை பங்கு போட்டு கொண்டு விட்டீர்களா? ஆம் என்றாள் மைவிழி. நான் என்ன பழமா காயா துண்டு போடுவதற்கு என்று கத்தினான் இளவரசன். உணவுத்தட்டை அவன் கையில் கொடுத்து, சீக்கிரம் உணவருந்துங்கள் என்றாள். அவள் கண்டிப்பை அவன் வெளியே காட்டிக்கொள்ளாமல் உணவை அரைகுறையாக முடித்து கொண்டான். அவன் கை கழுவி நீர் அருந்தி பஞ்சனையில் சாய்ந்தான். அவன் அருகில் மைவிழி வந்தாள். இளவரசே, என்னை பாருங்கள், எப்படி இருக்கிறது உடை அலங்காரம்? வேஷம் போட்டது போல இருக்கிறது. யாரைப் போல இருக்கிறது? ரங்கப்பதாக தேவியைப் போல இருக்கிறது. இது உனக்கு பொருந்தவில்லை. இந்த வேடத்தில் தலையிலும் ஒரு மெல்லிய பட்டு பூர்த்தி இரவில் வந்தால் இருவருக்கும் வித்தியாசம் தெரியாது. அப்படி வாருங்கள் வழிக்கு. இதைத்தான் ரங்கப்பதாக தேவியும் சொன்னாள். உங்கள் திட்டம்தான் என்ன? திட்டம் தேவிக்குத்தான் தெரியும். உன்னிடம் சொல்லவில்லையா? இல்லை. என்ன அத்தனை ரகசியம் அவளுக்கு? இளவரசே, ரங்கபதாக தேவி உங்களுக்காக எதையும் செய்ய தயாராயிருக்கிறாள். அப்படிப்பட்டவருக்கு என் உயிரையும் கொடுப்பேன். முதலில் கஷ்டமாகத்தான் இருந்தது எனக்கு. உங்களை நினைத்தேன். பல்லவ சாம்ராஜ்யத்தை நினைத்தேன். நீங்கள் நிறுவியிருக்கும் மல்லைக்கடல் கோவில், கைலாசநாதர் கோவில், சீனர் புத்தர் கோவில், இவற்றையும் நினைத்தேன். இவற்றுக்கெல்லாம் கை கொடுக்க வரும் ரங்கபதாக தேவிக்கு எதையும் மறுக்க என்னால் முடியவில்லை என்று தழுதெடுத்த குரலில் சொன்னாள் மைவிழி. மைவிழி, கலங்காதே. யார் எப்படி இருந்தாலும் என் பட்ட மகிழ்ச்சி நீதான். என் உள்ளத்தில் உனக்குத்தான் முதலிடம். இளவரசே, சீனனையும் தயாராக இருக்கச் சொல்லுங்கள். இன்று நள்ளிரவில் நீங்கள் இருவரும் மகாகவி ஆச்சாரியார் அறைக்குச் செல்கிறீர்கள். ஆச்சாரியார் அறைக்கா? இளைய பல்லவன் சிந்தித்து கொண்டே அறையை விட்டு வெளியேறினான். ஆச்சாரியார் அறையை அவன் அடைந்த போது ஆச்சாரியார் கட்டில் படுத்திருந்தார். அருகில் ரங்கப்பதாக தேவி தயாராக நின்று கொண்டிருந்தாள். தேவி, ஆச்சாரியரை எழுப்பட்டுமா? ஆச்சாரியர் எழுந்திருக்க மாட்டார். ஏன்? அவர் உறங்கவில்லை. அவர் மயக்கமடைந்திருக்கிறார். இளவரசன் ஆத்திரமடைந்தான். இதை செய்தது யார்? நான் தான். இதை செய்ய உனக்கு பெரும் துணிவு இருக்க வேண்டும். ரங்கப்பதாக தேவி பெருமூச்சு விட்டாள். பின்னர் அவனை ஏறெடுத்து பார்த்தாள். மன்னர்குலத்தில் பிறந்துவிட்டால் துணிவுக்கு குறைவிருக்காது. சரி, ஆச்சாரியர் எழுந்திருக்க இன்னும் ஒரு ஜாமம் பிடிக்கும். அதற்குள் நீங்கள் இங்கிருந்து தப்பிவிட வேண்டும் என்றாள். தப்புவது இருக்கட்டும். இவருக்கு மயக்க மருந்து எப்படி கொடுத்தாய்? ஆச்சாரியர் படுக்க முன்பு அவர் அறைக்கு அயில் புகை போடுவது வழக்கம். ஆமாம், இன்று அதை நானே போட்டேன். ஆனால் தனில் அயிலோடு மகா சுகந்தம் பொடியையும் சேர்த்து போட்டேன். அது ஏது உனக்கு? நான் எங்கு போனாலும் கையில் அந்த சிமிழ் இருக்கும். நல்ல பழக்கம் என்று வெறுப்புடன் சொன்னான். அதை கவனித்த ரங்கப்பதாக தேவி, இளவரசே, கங்கர் குலத்திலும் சரி, நாகர்குலத்திலும் சரி, ராஜகன்னிகைகள் வெளிநாடுகளுக்கு சர்வசாதாரணமாக அனுப்பப்படுகிறார்கள். தங்களை காத்து கொள்ள அந்த சிமிழை அவர்கள் வைத்திருப்பார்கள். இதோ பாருங்கள் என்று கூறி தன் மடியில் இருந்து ஒரு வெள்ளிச்சிமிழை எடுத்து காட்டினாள். தொடர்ந்து அவள் அவனிடம், இளவரசே, இது எங்கள் நாட்டு மருத்துவரால் தயாரிக்கப்படுகிறது. உங்கள் நாட்டு சிற்பிகள் வர்ணம் கூட்டுவதை எத்தனை ரகசியமாக வைத்திருக்கிறார்களோ அத்தனை ரகசியமாக இது தயாரிக்கும் முறையை எங்கள் நாட்டு மருத்துவர்கள் வைத்திருக்கிறார்கள் என்று கூறிவிட்டு சற்று நிறுத்தினான். சற்று உங்கள் சீனனை வெளியில் இருக்கச் சொல்லுங்கள் என்றாள். இளவரசன் கை காட்டவே சீனனும் வெளியே சென்றான். கதவை தள்ளிட்ட ரங்கபதாக தேவி இளவரசனை அறையின் ஒரு மூலைக்கு அழைத்துச் சென்றாள்.